Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நமக்கு நீட் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயாலஜிக்கான 45 நாட்களுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இப்போ கொடுத்துருவோம். நாளாக பிரித்து நம்ம இந்த பிளானரை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பிளானரை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா பயாலஜியில் நீட் 2024ல் 360 மார்க்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பயாலஜிக்கு மட்டுமான ஸ்டடி பிளானர் தான் நமக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு கொடுக்குறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுபோல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் சேர்த்து நீங்கள் பிளானர் வச்சுக்கணும். ஓகே, எதையுமே பிளான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ஒர்க் நம்மளோட கோல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, 45 டேஸ் பிளானர் ஃபார் நீட் பயாலஜி 2024 கடகடன்னு பார்த்துடலாம். இந்த 45 டேஸை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 15 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். செகண்ட் 10 டேஸ், அதுக்கடுத்து 5 டேஸ். மொத்தம் எத்தனை நாள் ஆச்சுங்க? 15 + 10 + 5 30 நாள். கடைசி 15 நாள் 4ஆவதாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க இல்லையா? அது என்ன பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 30 நாட்கள் 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 15 + 10 + 5 டேஸ்னு. இந்த 30 நாட்களும் நீங்கள் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். படிக்கணும் அப்படிங்கிறதும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்து தான் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அது 2 மணி நேரம். அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பயாலஜிக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். 2 to 3 ஹவர்ஸ் ஏன் சார் ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்டடி அண்ட் ரிவைஸ் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயாலஜிக்கு. ப்ராக்டிஸிங் த கொஷின்ஸ்க்கு 2 to 3 ஹவர்ஸ் பர் டே நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 4 to 5 ஹவர்ஸ் பயாலஜிக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பயாலஜி உங்களுக்கு நல்லா தெரியும், நீட்டோட டோட்டல் மார்க் 720 அப்படின்னா 360 மார்க் பயாலஜிக்கு தான். சரி, ஸோ இந்த பயாலஜி 50% ஆஃப் த டோட்டல் நீட் மார்க்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தயவு செய்து பயாலஜியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 15 டேஸில் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம படிக்க போகிறோம்? மொத்தம் 19 சாப்டர்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் படி அதுதான் நமக்கு வரப்போகுது. ஆஸ் பர் NTA இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கூடிய சிலபஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதில் 11 சாப்டர்ஸ் நீங்கள் 15 நாளில் 11th மட்டும் படிக்கணும். 12th இருக்குது 15 நாளுக்கு. த லிவிங் வேர்ல்ட் ரொம்ப ஈஸி. வித்தின் 10 to 15 மினிட்ஸ் இந்த சாப்டரை நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். இந்த 11 சாப்டரும் 15 நாளில் நீங்கள் படிச்சிடணும் கண்டிப்பாக. 11th 12th சார், 12th 13 சாப்டரில் 8 சாப்டர் படிச்சிடணும். செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரடக்ஷன், ரீப்ரடக்டிவ் ஹெல்த், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இதில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ரீப்ரடக்டிவ் ஹெல்த், இந்த 3 சாப்டருக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரே நாளில் கூட அந்த 3 சாப்டரை நீங்கள் படிச்சிடலாம். கொஞ்சம் டைமே போதும். ரீப்ரடக்டிவ் ஹெல்த், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேருக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீதி சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு டைம் தேவைப்படும். 15 நாளில் 11th 12th இதெல்லாம் படித்து முடிச்சிருங்க. படிங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 2 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க. மீதி 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் என்ன பண்ண போகிறீங்க? படித்த சாப்டர் ஆர் சாப்டர்ஸில் ஒருவேளை ஒரு சாப்டர் படிக்கலாம், இல்லை 2 சாப்டர் கூட நீங்கள் படித்து முடிக்க முடியும். உங்களோட பொட்டன்ஷியல் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ தட் படித்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்டர் வைஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த 10 டேஸ் 15 நாள் இதெல்லாம் முடிச்சிட்டேன் சார். அடுத்த 10 டேஸ்க்கு 11th 6 சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கணும். பயோமாலிக்யூல்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போது இதில் எல்லாமே டஃப்பான சாப்டராக இருக்க மாதிரி இருக்கே. நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 15 நாள் நீங்கள் நல்லா ரஷ்அப் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஈஸியான சாப்டர்லாம் நம்ம 15 நாள் படிச்சிட்டோம். இப்போ உங்கள் பிரெயின் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், என்னது நீ படிக்கிற பையன் சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்க, வேகமாக படிக்கிற அப்படின்னு. இப்போ எடுத்து இந்த கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கூட உங்கள் பிரெயின் நல்லா ஈஸியாக வேகமாக கிராப் பண்ணுற மேஜிக்கை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் தயவு செய்து இது கஷ்டமான சாப்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து 10 நாளில் வச்சுருக்காங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதே போல் 12th ஸ்டாண்டர்டில் 3 சாப்டர்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன், இந்த 3 படிச்சிருங்க அந்த 10 நாளில். சரி, இப்போ ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் படிக்கிறீங்க. 3 மணி நேரம் 2 to 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சாப்டர் வைஸ் படித்த சாப்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து
கடைசி 5 டேஸில் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் 2 அவுட் ஆஃப் 19 சாப்டர்ஸ் படிங்க. இப்போ 19 அவுட் ஆஃப் 19 11th கவர் ஆகிடுச்சு. அதே 5 நாளில் நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இந்த 2 சாப்டரும் படிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் படிக்கணும், 3 மணி நேரம் கொஷின்ஸ் MCQs சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம 30 நாளை முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த 30 நாளுக்கு அப்புறம் மீதி 15 நாள் இருக்கு இல்லையா, அந்த 15 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 5 டேஸ்க்குள்ளே என்டையர் 11th and 12th ரிவைஸ் பண்ணி அதுக்குரிய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசி 10 நாள் மாக் டெஸ்ட் எழுதுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாக் டெஸ்ட் எழுதுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் அதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்டர் வைஸ் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ மாக் டெஸ்ட் தாராளமாக எழுதலாம். வீக்லி ஒன்ஸோ 3 நாளைக்கு ஒன்ஸோ எழுதுங்க. பட் அதில் மார்க் வரலன்னா பயப்பட தேவையில்லை. பட் கடைசி 10 நாள் NCERT பேசிஸில் எழுத போகிற மார்க் டெஸ்ட்டில் மார்க் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. சரி, இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு வருவோம். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், தயவு செய்து பயப்படாதீங்க. பயம் உங்கள் வேகத்தை குறைக்கும். ஓரளவுக்கு பயம் உங்களை துரிதப்படுத்தும். ஆனால் ஓவராக ஃபியர், ரொம்ப பயப்பட்டீங்க அப்படின்னா ஒரு வேலையும் செய்யாமல் போயிடுவோம். பயம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது தான். ஜஸ்ட் நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும், ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு ஓடி போயிடும், தன்னம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே பிறக்கும். ஸோ ஸ்டார்ட் டூயிங், பிகின்ஸ் டூயிங். அந்த படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்க பயம், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ஓடி போயிடும். இப்போது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அதுக்கப்புறம் படிங்க. அப்போ தான் நல்லா படிப்பீங்க. பீயிங் ஹெல்த்தி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்கிறேன். நிறைய குழந்தைங்க வந்து நல்லா படித்து மாக் டெஸ்ட்லலாம் சூப்பராக மார்க் வாங்கி கடைசி 3 நாள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டதுனால எக்ஸாம் அன்னைக்கு ஃபீவர் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் வந்து தூக்கம் வந்து இந்த மாதிரியெல்லாம் மார்க் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் தோ அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கூட எக்ஸாமுக்கு 3 நாள் போடுற ஓவர் ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு எக்ஸாமில் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. அதனால் எப்போவுமே பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தூங்குங்க, தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமில் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்தேன். இந்த பிளானோட PDF ஃபார்மேட்டை உங்களுக்கு நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் இதோட லிங்க்கை வச்சிட்றேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது உங்கள் பிளானை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பெரிய சேனல்ஸ், எஜுகேஷன் சேனல்ஸுக்கோ கவர்மெண்ட் ஆஃப் அதர் கவர்மெண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது பெரிய சேனல்ஸுக்கும் என்ன மாதிரியான டீச்சர்ஸ்க்கும் பேட்டி கொடுக்கக்கூடிய டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ தட் தே ஆர் கிவிங் இன்டர்வியூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு சேனல்ஸ்லையும் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஈவன் சில குழந்தைங்க அவங்களே ஓன் சேனல் ஆரம்பித்து ஸ்டடி பிளான்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட அந்த சக்ஸஸ் ஜேர்னிக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ஓன் பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களோட ஓன் பிளான் நீங்கள் வச்சுருக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் பிளான். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an ஐடியா. இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கோம். எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. யுவர் ஐடியா மே பி பெட்டர் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்கள் ஐடியா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கடவுளோட அருள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லவர், உங்கள் பேரண்ட்ஸ் நல்லவங்க, நீங்கள் எப்போவுமே நல்லது தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நல்லதே தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ அகெயின். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். எப்போவுமே நடந்தது, நடப்பது, நடக்கப் போகுது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வேன். அதனால் எந்த ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீங்கள் வச்சுக்கோங்க. நீட் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம். நீட் இஸ் நாட் லைஃப். உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட், அவ்வளோதான். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தேங்க்ஸ் a lot. டேக் கேர். பை. see you.